சேலத்தில் வடமாநிலத்தவர்கள் வசிப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என கூறி பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் உள்ள எட்டிக்குட்டை தெருவைச் சேர்ந்த தம்பதியர் பாஸ்கரன், வித்யா இவர்கள் வீட்டின் முன்பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்தனர். நேற்று முன்தினம் பிற்பகல் 3:30 மணியளவில் பாஸ்கரன் மற்றும் அவரது மனைவி வித்யா இருவரும் வீட்டில் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தனர். மேலும் வீட்டில் இருந்த நகைகளும் திருடப்பட்டிருந்தன. இது குறித்து சூரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். இதனையடுத்து அதே பகுதியில் வசித்து வரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து 10.25 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் அங்குள்ள மாரியம்மன் கோயில் திடலில் திரண்டனர். அப்போது இரட்டை கொலையில் வட மாநிலத்தவர் சம்பந்தப்பட்டிருப்பதால் அங்கு வசிக்கும் மற்ற வட மாநிலத்தவர்கள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்றும் அது தொடர்பாக வட மாநிலத்தவர்களிடம் வீட்டின் உரிமையாளர்கள் வலியுறுத்த வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இது குறித்து தகவலறிந்து வந்த சூரமங்கலம் காவல் நிலைய போலீசார் அனைவரையும் கலைந்து போக செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.